லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுன், சௌபின் சாகிர், உபேந்திரா, அமீர் கான் மற்றும் பலரோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்ல, இந்திய சினிமா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 14 திரைக்கு வர இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாத நாடுகள்ல கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது உலகம் ஃபுல்லா 100 நாடுகளுக்கும் மேல இந்த கூலி திரைப்படத்தை திரையிடணும் அப்படின்றது தான் படக்குழுவினருடைய திட்டம். அது மட்டும் இல்லைங்க, டிக்கெட்டை முன்பதிவு ஓபன் பண்ணி அமெரிக்காவில் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 10,000க்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துச்சு. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. இந்த படங்களோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில லோகேஷ் கனகராஜ் விறுவிறுப்பா இருக்காரு. பல சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறதாகட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்துல கோவையில இருக்க PSG கல்லூரியில பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக போயிருந்தாருங்க. அந்த காலேஜ்ல தான் லோகேஷ் கனகராஜும் படிச்சிருந்தாரு. அவரோட கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவர் எடுத்து போட்ட செல்ஃபி புகைப்படம் கூட செம வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ல இவர் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது பெரும்பாலும் சூர்யா சார் படங்களை தான் பார்ப்போம். அதாவது நாங்க காலேஜ் படிச்ச டைம்ல காக்க காக்க, மாயாவி, ஆயுத எழுத்து போன்ற படங்களை பார்த்தோம். எனக்கு சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா வருங்காலத்துல சூர்யா சார் கூட ஒரு படம் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லி இருக்காரு. அதாவது LCU அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரோலக்ஸ் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரோலக்ஸ் கதாபாத்திரத்தை தனியா ஸ்டாண்ட் அலோன் மூவியா ரோலக்ஸை மட்டும் மையப்படுத்தி ஒரு படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி லோகி ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அது போக இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சூர்யாவை வச்சு இயக்கணும் அப்படின்றது தான் லோகியுடைய ஆசையா இருக்கு. ஏற்கனவே இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல சூர்யாவும் லோகியும் இணையிறதா இருந்துச்சு. ஆனா பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த படத்துல எழுதப்பட்டிருந்த சீன்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய படத்துல வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி லோகி தெரிவிச்சிருந்தாரு. அதனால இரும்பு கை மாயாவிக்கு சான்ஸ் இல்லைன்ட்டு நமக்கு தெரிய வருது. அதனால வேற ஒரு கதையை ரெடி பண்ணி சூர்யா லோகி இணைவாங்க அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், சூர்யா லோகி கூட்டணி ரோலக்ஸை தவிர இன்னொரு படத்துல இணைகிறாங்களா அப்படின்றத.